இப்போ நம்ம திருப்பாவையோட 11ஆம் நாள் பாசுரத்தை அம்மா பாட போகிறாங்க. அந்த பாசுரத்துக்கான விளக்கத்தையும் சொல்ல போகிறாங்க. அந்த 11ஆவது பாசுரம் எப்படிப்பட்ட பாசுரம் என்பதை அம்மா பாட நம்ம கேட்கலாம். பாடுங்கம்மா. கற்று கரவைகள் கணங்கள் பல கரந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலதம் பொற்கொடியே குற்றம் ஒன்றில்லாத கோவலதம் பொற்கொடியே புற்றர வல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு ஊரங்கும் பொருளேலோரெம்பாவா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். பாசுரத்துக்கான விளக்கத்தையும் சொல்லிருங்க, எல்லாரும் அந்த விளக்கத்தையும் தெரிஞ்சுக்கட்டும். இப்போ மாடுகள்லாம் மேய்த்து கற்று கறவை கணங்கள் மேய்த்து பல பால் கறந்து எல்லா வேலையும் முடித்து அவர்களும் திரும்பி வர்றதுக்கு நேரம் ஆயாச்சு. நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியா? செற்றார் திரளழிய சென்று செருச்செய்யும். எல்லா தன்னுடைய கடமைகளையும் முடிச்சிட்டு திரும்பி வர்றதுக்கும் நேரம் ஆயாச்சு. நீ இன்னும் கட்டில விட்டே எழும்பலையே. பெற்றம் மேய்த்தொன்னும் பெற்றம்ங்கிறது மாடுகள், கால்நடைகள். அந்த குலத்தில் பிறந்த நாயகன் நமக்காக அருள் புரிய இங்கே வந்திருக்கான். சீக்கிரமாக நீ எழுந்து வா, நம்ம கண்ணனின் திருவடிகளை பற்றுவோம் அப்படிங்கிறது இந்த பாசுரத்துடைய எழுப்புறது தான். இன்னும் 15 பாடல் வரைக்கும் தோழிகளை எழுப்பிட்டே இருக்காங்க ஆண்டா. அதாவது 15 பாசுரங்கள் தோழிகளை எழுப்பக்கூடிய அந்த பாசுரங்களாக இருக்கு. இப்போ கெஞ்சி கேட்க பொற்கொடியே அப்படின்லாம் சொல்லி புற்றற வல்குல், புற்று அரவுன்னா புற்றுல உள்ள பாம்பு, அது கூட எழுந்திருச்சிரும். நீ அதை விட உனக்கு இது ஜாஸ்தியா? உனக்கு தூக்கத்துல இருக்கியே, புற்று அரவு கூட முழிச்சிரும், நீ இன்னும் முழிக்கலையே. புற்றரவுல் புனமயிலே மயிலே பொற்கொடியே அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. ஓகே, அருமையான பாசுரமும் கூட, அருமையான விளக்கமும் கூட.